நண்பர்களே வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய ஊழல். சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஊழல் ஆதாரபூர்வமாக இது வரைக்கும் வெளிவந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பீச் சாண்ட் மைன், தாது மணல் ஊழல், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இந்த ஊழல் எந்த அளவிற்கு 2000 முதல் 2013-14 வரை அரங்கேறியது அப்படிங்கறதெல்லாம் அந்த பகுதி மக்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு ஒரு மாஃபியா ராஜ்யம் அங்கு நடந்தது அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஊழல் இன்று ஒரு உயர் நீதிமன்றத்தாலேயே ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5832 கோடி ரூபாய், இது நல்லா யோசிக்கோங்க, 5832 கோடி ரூபாய், இந்த அளவிற்கான பணத்தை அந்த நிறுவனங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அரசாங்கம் அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதுல நடந்த ஊழல், இது இந்த 5800 கோடி பிளஸ் இதை தாண்டிய ஊழல்கள், இது அனைத்தையும் சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, தாது மணல் ஊழல் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும் விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன். இந்த வைகுண்டராஜன் அப்படிங்கிற நபர் எப்படிப்பட்ட ஒரு தாது மணல் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த வைகுண்டராஜனுக்கு எங்க இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பவர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2003 அந்த ஆண்டுகள்லாம் அந்த மிடாஸ் டிஸ்டிலரி, ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த டிஸ்டிலரி ஆரம்பிச்சதே பாத்தீங்க அப்படின்னா வைகுண்டராஜன் ஒரு ஷேர் ஹோல்டர். ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் மீட்டெடுக்கப்பட்ட ரிவர்வே ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் உடைய 1200 ஏக்கர் நிலம் இருக்கிறது இல்லையா, அது வைகுண்டராஜன் பெருதான். அவர் ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பினாமியாகவே ஒரு பக்கம் செயல்பட்டார் அப்படிங்கிறது நம்ம தெள்ள தெளிவாக பார்க்கலாம். இதை பற்றி 10 வருடங்களுக்கு முன்பே நான்லாம் ஆதாரத்தோட நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம். இந்த வைகுண்டராஜன் அப்படிங்கிற நபர் இன்டிஸ்கிரிமினேட்டா ஒரு சட்டவிரோதமாக மைனிங் செய்து கொண்டிருக்கிறார். 2006 முதல் 11 வரை திமுக ஆட்சி வருது இல்லையா, வந்த உடனே ஒரு ரெய்டெல்லாம் விடுறாங்க, அப்படியே பயங்கர ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இனிஷியலா காமிச்சிட்டு அப்புறமா திமுக அரசு இவருடைய பயங்கரமா சமரச ஆயிடுறாங்க. 2006-11 இன்டிஸ்கிரிமினேட்டா இல்லீகல் மைனிங் நடக்குது. 2013 முதல் முறையாக ஆகஸ்ட் மாதம், அப்பொழுது ஆசிஷ் குமார் அப்படின்னு தூத்துக்குடி கலெக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் போய் ஒரு ரெய்டு பண்ணி இந்த மாதிரி இல்லீகல் மைனிங் பயங்கரமா நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு கலெக்டர் போய் சட்டவிரோதமாக தாது மணல் அள்ளுவதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு கேட்கலாம், தாது மணல்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு. இது ஒண்ணும் இல்லைங்க, அந்த பீச் ஓரமா இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணல்ல ஹெவி மினரல்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமாக பலவிதமான மினரலை இதுல இருந்து எடுக்கிறாங்க. இல்லுமினைட், ருட்டைல், ஜிர்கான், மோனோசைட், சிலிமினைட், கார்னெட், இது போன்றது. இதுல மோனோசைட் அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் மெட்டீரியல். அதை பயன்படுத்தி தோரியம் தயாரிப்பதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால இது அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பல பேர் இந்த அப்ரூவலுக்கெல்லாம் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால மோனோசைட்டை யாருமே எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. மற்ற விஷயங்களை எடுப்பதற்கு பிரைவேட்டுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்து அப்புறம் மாநில அரசாங்கங்கள் கொடுத்து அப்படிதான் நடக்குது. ஆனால் இதுல சொன்னப்பட்ட அளவை விட மிகப்பெரிய அளவில் செய்கிறார் அப்படிங்கிறது தான் ஆசிஷ் குமார் வெளியே கொண்டு வர்றாரு. இப்படி ஒரு கலெக்டர் வெளியே கொண்டு வராரு, அந்த கலெக்டரை ஒரு அரசு பாராட்டும்னு நீங்களும் நானும் நினைக்கலாம். வெளிக்கொண்டு வந்த அடுத்த நாளே அவர் டிரான்ஸ்பர், அவரை தூக்கி அடிக்கிறாங்க. ஏன்? அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிறார். வைகுண்டராஜன் நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய ஒரு பினாமி போலவே இயங்கி வருகிறார். ஆனால் என்ன பிரச்சனை அதுக்கு பிறகு நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஆசிஷ் குமார் என்ன சொல்லிடுறாருன்னா, இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டு இதை அனைத்தையும் அன்கவர் பண்ணணுங்கிறதெல்லாம் அவருடைய ரிப்போர்ட்ல எழுதி அனுப்பிடுறாரு. மேபி அந்த கம்பல்ஷனா என்னன்னு ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது ககன்தீப் சிங் பேடியை ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்கறதுக்கு அனுப்புறாங்க.
அதுதான் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கு இந்த என்டையர் விஷயங்கள்ல. அதற்கு பிறகு பேன் செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த வைகுண்டராஜன் மற்ற அவர்களுக்கு கொடுத்த லைசன்ஸ் எல்லாம் பேன் செய்யப்படுகிறது. என்ன வைகுண்டராஜன் பேசுறீங்க, அவர் மட்டும்தான் லைசன்ஸ் எடுத்தாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட மொத்தம் 64 லைசன்ஸ்கள் வந்து கொடுக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். விவி மினரலுக்கு 34, டிரான்ஸ்வர்ல்ட் கார்னருக்கு 16, பீச் மினரல்ஸ் சான்ஸ் கம்பெனி அண்ட் பீச் மினரல்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்கு 10, தங்கராஜ் 1, ரமேஷ் 1, அப்புறம் இந்தியன் ஓஷன் கார்ட் 1, இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆனால் இது எல்லாமே வைகுண்டராஜன் குழு தான். இதுல மேபி 1-2 வேறையா இருக்கலாம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வைகுண்டராஜன் தான். டிரான்ஸ்வர்ல்ட் கார்னட் யாரு, அவரு தான். நீங்க வேணா ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த மாதிரி அவரே பல்வேறு வடிவங்கள்ல அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட சமீபத்துல பார்க்கும்போது கூட, திருநெல்வேலி மக்கள்கிட்ட பார்க்கும்போது அவங்க அந்த இடத்த யோசிச்சு பாக்குறாங்க. நான் அந்த ஒரு பீச் பகுதிக்கு போகும்பொழுது திருநெல்வேலியில அந்த மக்கள் சொன்னாங்க, இங்கதாங்க கொட்டாய் போட்டு உட்காந்துருப்பாங்க, அடியாள் மாதிரி உட்காந்துருப்பாங்க. உள்ள ஆள் வந்தாலே மிரட்டி அப்படி இப்படின்னு சொல்லி யாரையுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு, பீச்சுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மாஃபியா ராஜ்யம் நடந்துட்டு இருந்ததால சொன்னாங்க. ஏன்னா அந்த பவர் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு முதலமைச்சருடைய பினாமி போலவே இயங்கியவர். ஸோ அதனால அவருக்கு அந்த பவர் அங்கிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை 2013 மேபி அவங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வைகுண்டராஜன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பிறகு அப்பொழுது அவங்க பேன் பண்ணிடுறாங்க. இந்த மைனிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள், ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில ரொம்ப முக்கியமாக அவர் போய் பல இடங்கள்ல பார்த்து ரொம்ப டீடைல்டான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறார். அவர் கொடுத்த அறிக்கையில கிட்டத்தட்ட 90 லட்சம் மெட்ரிக் டன் ஆஃப் ரா சாண்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பீச் சாண்ட், இந்த ரா சாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரா சாண்ட்ல இருந்துதான் ப்ராசஸ் பண்ணி இந்த இல்லுமினைட், கார்னெட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க தயாரிச்சு அதை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் செய்யறாங்க. ஸோ இதுதான் இந்த பீச் சாண்ட் மைனிங். அப்போ இதுல 90,29,838 டன் மெட்ரிக் டன் ஆஃப் ரா சாண்ட் ஹஸ் பீன் இல்லீகலி மைன்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த நான் லீஸ்ட் அவுட் ஏரியாஸ் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அவருடைய அறிக்கையில தாக்கல் செய்கிறார். 2015 ஒரு PIL போடப்படுகிறது. அதுதான் கிட்டத்தட்ட 10 வருஷமா நடந்து தற்பொழுது என்ன வந்திருக்கு, இதோடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அப்போ இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ககன்தீப் சிங் பேடியோடைய 90 lakhs இது வருது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கப்படுகிறது. ஸோ அந்த விஷயங்கள் வெளியவே தெரியல. ககன்தீப் சிங் பேடி ரிப்போர்ட்ல என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் விக்டர் ராஜமாணிக்கம்னு ஒருவர் தான் இந்த வழக்கை தொடுக்கிறார். ஆனால் அவர் வந்து வேற ஏதோ மைனிங் கம்பெனி முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அது ஸோ அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா இதை போட முடியாதுன்னு ஒரு பெரிய வாக்குவாதம்லாம் செய்யப்பட்டு சரி அப்படின்னு சொல்லி அவர் வித்ட்ரா பண்ணிக்கிறார். ஆனா ஹைகோர்ட், அப்பொழுது கவுல் அவர்கள் நீதிபதியாக இருந்தார், அவர் என்ன செய்கிறார் என்றால், இதில் இருக்கக்கூடிய ஸ்கேல் ஆஃப் இல்லீகல் மைனிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த நீதிமன்றமே இதை சுவமோட்டோவாக எடுத்து தொடர்ந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அன்றைய தினமே அவர் அமிக்கஸ் கியூரினா கோர்ட்டை வந்து அசிஸ்ட் செய்வதற்காக, இந்த வழக்கில் அசிஸ்ட் செய்வதற்காக டாக்டர் வி சுரேஷ் அவர்களை வந்து அட்வொகேட் அவர்களை வந்து அப்பாயிண்ட் செய்கிறது நீதிமன்றம். ஸோ அதற்கு பிறகு அமிக்கஸ் கியூரி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்றாரு. சத்யபிரதா சாஹூ அவர்கள் வந்து ரிப்போர்ட், அவரை வந்து 2017 அவருடைய கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டு அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த ஸ்டாக் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் ஆய்வு செய்கிறார். ஸோ அந்த சாஹூ அவர்களுடைய ரிப்போர்ட்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஸ்பெஷல் டீம் ஹெடட் பை செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் அண்ட் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் கஸ்டம்ஸ், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், AMD, அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட், ஸோ இது எல்லாத்துலேருந்து கான்ஸ்டியூட் பண்ணி ஒன்று செய்வதற்காக ஒரு டீம் போடுறாங்க. அது ஒரு ஜிஓ போட்டு, ஜிஓ நம்பர் 41 போடப்பட்டு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபார்ம் செய்யப்படுது. அவர்கள் போய் ஸ்டாக் எடுக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தி ஆக்சுவல் ஸ்டாக் ஆஃப் BSMs kept with the private plant owners in the 3 districts as estimated by Sahu's committee was to the tune of 1.5 crore metric tons. So 1.5 crore metric tonனுக்கு ஸ்டாக் இருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
2013 அப்புறம் பேன் இருக்கு இல்லையா. ஸோ 2013 பிறகு இவர்கள் எந்த மினரலையும் டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியாது, எதையும் எக்ஸ்போர்ட் செய்ய முடியாது. ஸோ ஆக்சுவல் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர்கள் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணாங்கன்னா தான் ஸோ அதுக்கு லீகலா இருக்கா இல்லீகலா இருக்கா மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இது நடக்கிறது. இந்த சாகுடைய ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப முக்கியமாக இந்த 1.5 கோடியில எவ்வளவு வந்து ஆக்சுவலா கணக்குல இருக்கிறது. ஏன்னா இவங்க கண்டுபிடிக்கிறது 1.5 கோடி மெட்ரிக் டன் ஸ்டாக்ல இருக்குன்னு. ஆனா இப்போ வைகுண்டராஜனாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த பல்வேறு நிறுவனங்கள் இருக்காங்களே, இவங்க டிக்ளேர் பண்ணது எவ்வளவு அப்படின்னு சொன்னா 85 லட்சம் மெட்ரிக் டன் தான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. 85 லட்சம் மெட்ரிக் டன் தான் அவர்கள் எங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 69 லட்சத்தி சொச்சம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 லட்சம் மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக ஸ்டாக்ல இருக்கு. சட்டவிரோதமாக அது அள்ளப்பட்டது ஸ்டாக்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சாகுவோடைய ரொம்ப முக்கியமான இன்னொரு வேலை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து போய் ஒவ்வொரு சாக்காக பார்த்து ஒவ்வொன்றுலையும் மோனோசைட்டுடைய அளவு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. மோனோசைட் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல். ஸோ அது வந்து தோரியமாக, அதுல இருந்து தோரியம் வரும். அப்போ அதை வந்து ஒருவேளை பிரைவேட் ஆட்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது பயங்கர டேஞ்சரஸ். அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. அப்போ இந்த மோனோசைட்டுடைய அளவு அந்த 0.25% கீழே தான் இருக்கணும். இதுதான் ரூல். ஆனால் இவர்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள்ல 118 அவுட் ஆஃப் 220 சாம்பிள்ஸ், 118 சாம்பிள்ஸ் அவுட் ஆஃப் 220 சாம்பிள்ஸ்ல 0.25% மேல மோனோசைட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 53% ஆஃப் த சாம்பிள்ஸ் ரெக்கார்ட் மோர் தேன் 0.25% மோனோசைட் ஈக்வலன்ட். யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு இது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இதற்கு பிறகு ஒரு ரீஅசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ஏன்னா 2017-18 இது செய்யப்படுகிறது. திரும்ப இந்த ஸ்டாக்லாம் உண்மையிலேயே இருக்கான்னு சொல்லி 2022-23 போறாங்க. ஏன்னா 2018 முதல் 22 வரை சீல் போட்டு எல்லாம் எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சீல் போட்டு வந்தது. நீங்க நினைச்சு பாருங்க எந்த அளவிற்கு இதுல கூட்டு சதி அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம். 2022 திரும்ப போகும்போது இந்த 1.5 கோடி அவங்க சொன்னாங்க இல்லையா, இவ்வளவு மெட்ரிக் டன் வந்து ஸ்டாக் இருக்குன்னு, அதுல 16 லட்சம் மெட்ரிக் டனை காணும். சீல் போட்டு வந்து அதுல இருந்து வெளியே எடுத்து அவங்க திரும்ப வித்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கோர்ட் கேஸ் நடந்திருக்கு, கோர்ட் மானிட்டர்டு ஒரு இவ்வளவு பெரிய ஹியரிங் நடக்கக்கூடிய ஒரு வழக்குல 16 லட்சம் மெட்ரிக் டனை காணும். அது மட்டும் இல்லாம புதுசா 6 லட்சம் மெட்ரிக் டன் ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி இல்லாத ஸ்டாக், 2018 இல்லாத ஸ்டாக் புதுசா 6 லட்சம் டன் உள்ள வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க சட்டவிரோதமா சீலை உடைச்சு ஒரு பக்கம் ஸ்டாக்கை வெளியே எடுத்துட்டு போய் விற்கவும் விற்கிறாங்க, இன்னும் பல்வேறு ப்ராசஸ் பண்ணி அந்த புதுசா ஸ்டாக் எடுத்துட்டு வந்து உள்ளேயும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது அர்த்தம். இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்கு. ஸோ இதற்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமிகஸ் கியூரியோடைய ரிப்போர்ட். ஏன்னா அவர் அமிகஸ் கியூரி வந்து கோர்ட் அசிஸ்டன்ஸோட ஸோ இருக்கிற அவைலபிள் டேட்டாவை வைத்து அவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வந்து பல்வேறு விதமான அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த அறிக்கைகள் வந்து இந்த என்டையர் கேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா the state government has very clearly and emphatically accepted the findings of the fact in amicus curiae report on scale of illegal mining. ஸோ amicus curiae எந்த அளவிற்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரோ அதை வந்து மாநில அரசு அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த தீர்ப்புல வந்து நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. ரொம்ப முக்கியமா amicus curiae வந்து பல்வேறு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. அதுல முதல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து டீல்ஸ் வித் மைனிங் டியூரிங் ஃபேஸ் 1, அதாவது 2000 முதல் 2013 வரை ப்ரீ பேன் பீரியட்ல எந்த அளவிற்கு அவர்கள் மைனிங் செய்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குவான்டிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஓவர் அண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் த அப்ரூவ்ட் மைனிங் பிளான். மைனிங் பிளான்ல எவ்வளவு அவங்களுக்கு அப்ரூவ்டுன்னு இருக்கும், அதை தாண்டி எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. குவான்டிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆஃப் பிஎஸ்எம்ஸ், பீட்ஸ் அண்ட் மினரல்ஸ் நாட் பர்மிட்டட் இன் த மைனிங் பிளான். ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, மைனிங் பிளான்ல பர்மிட் பண்ணாத இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு.
quantities transported during period when scheme of mining was not approved. ஸோ மைனிங் ஸ்கீமை அப்ரூவ் ஆகாத டைம்ல எவ்வளவு வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் ஒன்னாக சேர்த்து ஒரு ரிப்போர்ட் முதல்ல கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது ரிப்போர்ட் வந்து சாஹூ அவர்கள், சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையை அதை ஆய்வு செய்து அதுல வந்து டோட்டல் ரா சாண்ட் எவ்வளவு, செமி ப்ராசஸ்ட் எவ்வளவு, ப்ராசஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணி அதோடைய மோனோசைட் கான்சென்ட்ரேஷன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம், ஏன்னா 0.25% மேல இருக்குன்னா அதை பிரித்து பார்த்து என்னென்ன வகையில எந்தெந்த சாம்பிள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா பிரித்து கொடுத்திருக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ், the second report specifically pointed out that many stocks of processed materials belonging to different companies were found by DIE AMD to have monocyte concentration beyond the threshold value of 0.25%. ஸோ அதை வந்து செகண்ட் ரிப்போர்ட்ல வருது. மூன்றாவது ரிப்போர்ட்ல ராயல்டி செட்டில்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ். இதுதான் வந்து கலெக்டர்ஸ், பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம், ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து எப்படி சட்டத்தை வளைத்து சட்ட விரோதமாக அவங்க வந்து குறைவான ராயல்ட்டியை கலெக்ட் பண்ணி, அதுவும் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த அவங்க குறைவா இது பண்றதுக்கு எப்படி காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடி கலெக்டர் வந்து பண்றது வந்து திருநெல்வேலி கலெக்டர் ரிப்போர்ட் அப்படியே ராயல்டி ரிப்போர்ட் எடுத்து அப்படியே ப்ரொசீடிங்ஸ் எடுத்து போட்டு காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கிறதுலாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ரிப்போர்ட் ஆஃப் அமிகஸ் கியூரி வந்து இந்த ரீஅசஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, சத்யபிரதா சாஹூ முதல்ல 2018 பண்றாங்க, அப்புறம் 2022 ரீஅசஸ்மெண்ட் ஒன்று நடக்குது. அந்த ரீஅசஸ்மெண்ட் நடந்த பிறகு அதோடைய அந்த மிஸ்ஸிங் 16.04 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பீச் சாண்ட் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ஹை குவாண்டம் ஆஃப் இல்லீகல் மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பிஎஸ்எம்ஸ் பை வேரியஸ் மைனிங் கம்பெனிஸ். அது என்ன நடந்திருக்கு, ஹை பிரசன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மோனோசைட் இந்த செமி ப்ராசஸ். ஸோ எந்த அளவிற்கு ரேடியோ ஆக்டிவ் மோனோசைட், ஏன்னா இந்த மோனோசைட்டுங்கிறது 0.25% மேல இருந்ததுன்னா அது ரேடியோ ஆக்டிவ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்க சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி ஹேண்டில்ட் அஸ் ஒரு நியூக்ளியர் மெட்டீரியலா நீங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும். பட் அதுவே எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதோடைய ரொம்ப முக்கியமானது என்னன்னா அவருடைய அந்த முதல் ரிப்போர்ட் விச் இஸ் அந்த 2000லேருந்து அந்த 2013 வரைக்கும், அதுக்கு பிறகு நடந்த சில விஷயங்கள்லாம் சேர்த்து அவர் அந்த காஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ராயல்டி. ஸோ இது என்ன காஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ராயல்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராயல்டி அப்படிங்கிறது வந்து இது வந்து அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால அவங்க ராயல்டி ஒரு அமௌண்ட் அரசுக்கு பே பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு சட்டவிரோதமா பண்ணியிருக்கிறாங்களோ அதற்கான ராயல்ட்டியை கணக்கு பண்றாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமானது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சட்டவிரோதமாக நீங்க என்ன மைனிங் பண்ணிருக்கிறீங்களோ அதோட காஸ்ட் ஆஃப் மினரலை அரசாங்கம் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சட்டத்திலையும் இருக்கு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா காமன் காஸ்ட் போன்ற ஜட்மெண்ட்லயும் ரொம்ப தெளிவாக 100% ஆஃப் த காஸ்ட் மஸ்ட் பி ரெக்கவர்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 5832 கோடி ரூபாய் இவங்க ராயல்டி பிளஸ் காஸ்ட் ஆஃப் மினரல், லெட் தட் சிங்க் இன், 5832 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக இவங்க இந்த மாதிரி எடுத்து சென்றிருக்கிறாங்க. அந்த ராயல்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் மினரல் அவங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுல விவி மினரல் மட்டும் 3581 கோடி, இண்டஸ்ட்ரியல் மினரல் வந்து 82 கோடி, டிரான்ஸ்வர்ல்டு அதுவும் வைகுண்டராஜ் 478 கோடி, ஸோ பீச் மினரல் சாண்ட்ஸ் கம்பெனி அது 921 கோடி. ஸோ பேசிக்கலி எல்லாமே மோஸ்ட்லி வைகுண்டராஜ் தான் 5800 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது. இதை அப்கோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புல நீதிமன்றமும் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்த மோனோசைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கு. இது இன்ஃபேக்ட் இன்னும் நமக்கு கம்ப்ளீட் விடை கிடைக்கல. இன்னும் எந்த அளவிற்கு இவர்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க, எந்த அளவிற்கு அது போயிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய விசாரணைகள் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். பட் இதுல வந்து ஒரு கிளியர் அமௌண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ரா சாண்ட் அவங்க இல்லீகலா மைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, சாஹூடைய கமிட்டியில அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ ஆஃப் 0.25 அதுக்கு மேல இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுல வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க, therefore there are clear findings of the committee on the presence of monocyte among the minerals exported. ஸோ அதுல மோனோசைட் இருந்திருக்கு, 0.25% மேல இருக்குன்னா
அதோட எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. ஏன்னா இவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க, இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே 0.25% கீழே தான் இருக்குன்றாங்க. ஆனா போய் ஸ்டாக்ல போய் செக் பண்ணும்போது பாதிக்கு மேல ஸ்டாக்ல 0.25% மேல இருக்கு மோனோசைட். அப்போ இப்படிதான் முன்னாடியே இருந்திருக்கணும். அப்போ இந்த அளவிற்கு அந்த சாக் எல்லாம் ரெடி டு எக்ஸ்போர்ட் சாக்லயே 0.5% மேல இருக்கு. அப்போ இதை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் இது ரொம்ப முக்கியமான கேள்விகளை எழுப்புது. இன்ஃபேக்ட் 4% வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் சச் மோனோசைட் எக்ஸ்போர்ட்டட் அண்ட் த கண்ட்ரீஸ் டு விச் this radioactive substance was exported, the modus adopted by these companies and the role of customs officials who had failed to prevent such export must be probed extensively to ensure that our national security is not compromised. So இது வந்து national security is not compromised. Actually compromise பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மோனோசைட் எப்படி இந்த அளவுக்கு வெளியே போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஸோ இந்த மோனோசைட் டெய்லிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பேஜ் நம்பர், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேஜ் நம்பர் 151 இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு வகையில என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அமிகஸ் கியூரி வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஒர்க் பண்ணி இந்த அளவிற்கு டெய்லிங்ஸ் இருந்ததுன்னா அப்போ எந்த அளவிற்கு ரா சாண்ட் அவங்க மைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமா அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் அந்த 2017 செய்யும் பொழுது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா விவி மினரல்ஸோடைய சைட்ல மட்டும் 23,608 மெட்ரிக் டன் ஆஃப் மோனோசைட் அட் அன் ஆவரேஜ் கிரேட் ஆஃப் 17.47. இதை வைத்து ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன் வந்து மெத்தட்ல அமிகஸ் கியூரி வந்து எப்படி 23,608 சொன்னா அது என்ன அளவுக்கு வருது அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் அவங்க சொல்றதை தாண்டி இவங்களே டிக்ளேர் R8 R22 டிக்ளேர் பண்ண சொல்றாங்க. ஸோ R8 அப்படிங்கிறது யாருன்னா விவி மினரல்ஸ், R22 ரெஸ்பாண்டன்ட் 22ங்கிறது யாருன்னா வைகுண்டராஜன். ஸோ திஸ் கோர்ட் ஹேட் பாஸ் டைரக்ஷன்ஸ் டு த ரெஸ்பாண்டன்ஸ் எஸ்பெஷலி R8 and R22 டு ப்ரொவைட் டு R2ங்கிறது ஸ்டேட் DAE details, Department of Atomic Energy உடைய அந்த டீடைல்ஸ் about quantity of monocyte tailings stored and related matters. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுத்த அஃபிடவிட்டை வைத்துதான், அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனி கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வைத்து கால்குலேஷன் செய்யப்படுகிறது. அப்ப அது என்ன இருக்கு, ஒரு பக்கம் 2007 முதல் 2016 வரை 98,88,000 அளவிற்கு டோட்டல் ரா சாண்ட் வந்து அவங்க மைன் பண்ணதாக சொல்றாங்க. அப்போ இதை வைத்து மோனோசைட் எவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ரஃப்லி 0.05%. ஸோ அந்த அளவில் கணக்கு பண்ணா 5,876 மெட்ரிக் டன் தான் மோனோசைட் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் கொடுத்த இப்போ வைகுண்டராஜன் அவர்கள் விவி மினரல்ஸ் கொடுத்த தகவலின் படியே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜில எவ்வளவு வந்து மோனோசைட் டெய்லிங்ஸ் ஸ்டோர்ட் அப்படிங்கிறது, குவான்டிட்டி ஆஃப் மோனோசைட் ரிச் டெய்லிங் ஸ்டோர்ட் 80,725 மெட்ரிக் டன். அப்போ இதுல இருந்து எவ்வளவு மோனோசைட் இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணா 23,461. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மோனோசைட் கம்ப்யூட்டட் பை R2. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கால்குலேட் பண்றாங்க. அப்போ இதுல இருந்துன்னா 23,461 மெட்ரிக் டன் மோனோசைட். ஏப்பா நீ 98 லட்சம் மெட்ரிக் டன் தான் நான் வந்து டோட்டலா ராசாண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு மைன் பண்ணேன்னு சொல்றேன். அப்போ அதுலன்னா 5,000 மெட்ரிக் டன் தானே கிட்டத்தட்ட மோனோசைட் இருக்க முடியும். ஆனா உன்னுடைய டெய்லிங்ல இருந்து கணக்கு பண்ணா 23,461 மெட்ரிக் டன் மோனோசைட் வருதுன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு நீ இல்லீகலா மைன் பண்ணிருப்பீங்க? 98 லட்சம்னு சொன்னது தப்பு. அப்போ இதை வச்சு ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி அமிகஸ் கியூரி அவர்கள் கணக்கு பண்றாரு. சோ எந்த அளவிற்கு ரா சாண்ட் ஆக்சுவலா வந்து மைன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணா அதோடைய கணக்கு மைண்ட் பாக்லிங். அவர் என்ன சொல்றாருன்னா 4.69 crores to 4.93 crores மெட்ரிக் டன் ஆஃப் ரா சாண்ட். 4,69,69,00,000 அந்த அளவிற்கு ரா சாண்ட். அதுல இருந்து 4,93,00,000 அந்த அளவிற்கான ரா சாண்ட். ஸோ 2-3 கால்குலேஷன் போட்டு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேஞ்சில் 23,000 மெட்ரிக் டன் மோனோசைட் இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு ரா சாண்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 4,47 crores ஆஃப் ரா சாண்ட் வந்து
எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஷாக்கிங். ஆல்மோஸ்ட் 5 crores ஆஃப் இது. அது மட்டும் கிடையாது, அதற்கு பிறகு மேலும் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பாண்டன்ஸ் கொடுத்த மற்ற விஷயங்களையும் சேர்த்து கணக்கு பண்ணும் பொழுது, உதாரணத்திற்கு 0.25க்கு மேல இருக்கக்கூடிய அந்த மோனோசைட் இருக்கு இல்லையா, ஸ்டோர்டு மோனோசைட், இது 2013 வரை. அப்ப 13க்கு அப்புறம் அந்த ஸ்டோர்டு மோனோசைட் இருக்கு இல்லையா, அதை வைத்து கணக்கு பண்ணும்போது இன்னொரு 15,000 மெட்ரிக் டன் மோனோசைட் வருகிறது என்பதையும் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த 23,000 பிளஸ் 15,000 சேர்த்தீங்கன்னா 38,000 மெட்ரிக் டன் மோனோசைட். இதை வைத்து ரா சாண்ட் இவங்க எவ்வளவு மைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு கணக்கு பண்ணா 6 முதல் 7 கோடி, நண்பர்களே இதை நம்ம புரிஞ்சுக்கணும், 6 முதல் 7 கோடி மெட்ரிக் டன் ஆஃப் ரா சாண்ட் அவங்க மைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க 98 லட்சம் பண்ணியிருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ அந்த 98 லட்சத்தை தாண்டி அது 1 கோடி மெட்ரிக் டன் அவங்க ஒரு பக்கம் டிக்ளேர் பண்றாங்க. ஆனாலும் அதற்கு மேல எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, 5-6 கோடி. அந்த விவி மினரல்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் 5-6 கோடி அதற்கு மேல செஞ்சிருக்கிறாங்க ரா சாண்ட். யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் இதோடைய கால்குலேஷன்லாம் வந்தது, இதையெல்லாம் இப்ப சிபிஐ விசாரணை சொல்றாங்க. இப்ப இதோடைய அளவு பாத்தீங்கன்னா 5,800 கோடி இல்ல, அது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ இது தமிழ்நாட்டிலேயே சுதந்திர இந்தியால எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில இதை விட பெரிய ஊழல் ஆதாரபூர்வமாக இப்படி ஒரு உயர்நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பேசுற இந்த ஒவ்வொரு விஷயமும், இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு கால்குலேஷனும் உயர்நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமிகஸ் கியூரியோட ரிப்போர்ட், கால்குலேஷன், சத்யபிரதா சாஹூடைய ரிப்போர்ட், ககன்தீப் சிங் பேடியோடைய ரிப்போர்ட், இது அனைத்தையும் இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மேஜர் டிஸ்கிரிபன்சி பத்தி பேசுறாங்க பாருங்க. So considering the average grade of 0.05 in raw sand, this quantity of raw sand will yield 5,876. அதாவது அந்த 98 lakh மெட்ரிக் டன் தான் அவங்க சொன்னாங்கன்னா அது 5,876 தான் வரணும். ஆனால் which is a major discrepancy with respect to the quantity of monocyte assessed. ஏன்னா எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, 23,000. அப்போ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருது. அப்ப இதுல இருந்து இந்த ராசான் கணக்கு செய்வது 6-7 கோடி என்றால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கும், இது வைகுண்டராஜன் ஏதோ அவர் மட்டும் பண்ணிருக்க முடியாது இல்லையா. நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே அவர் முன்னாள் முதல்வர் வரைக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பட் பல மாவட்ட கலெக்டர்ஸ், ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரிகள், நாம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு பக்கம் பேடி போன்றவர்கள் போய் நேர்மையான இந்த மாதிரி ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இந்த ஊழலில் எல்லாம் உழன்று இருக்கிறார்கள், இந்த போய் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அபிஷியல்ஸோடைய என்னெல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்கிறத பத்தி பேசியிருக்கிறாங்க. கொஸ்டின் என்னன்னா, 2012 ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா, என்னென்ன மைன் பண்ணலான்னு. மோனோசைட் ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல், சென்ட்ரல் கவர்மெண்டே நினைச்சாலும் கொடுக்க முடியாது ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு, அதான் சட்டம். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் நீ மோனோசைட் மைன் பண்ணி 2012 ஒரு லைசன்ஸே கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ரூவலே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கொடுத்துட்டு அதுக்கு கேட்டா இல்ல எனிவே அவங்க ஹேண்ட்லிங் அங்க போகணும்ல, அப்ப அவங்க பார்த்துருப்பணும்ல அப்படின்றாங்க. அவங்க ஹேண்ட்லிங்ல போகும்போது அவங்களும் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டும் எப்படி பார்க்கல அப்படிங்கிற கேள்வியும் வருது. இது போன்ற பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய மாநில அரசுல இருக்கலாம், மத்திய அரசுல இருக்கலாம், பல பேர் இதுல இன்வால்வ்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீடைல்டாக ஒவ்வொரு மாதிரி அதிகாரிகள்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன். The Commissioner of Geology and Mining, based on the proposal of the District Collector Tirunelveli, had passed a proposal of VV mineral forwarded to the state government. The said proposal sought for inclusion of associated minerals such as sillimanite, leucoxene, zircon and monosite along with their existing mining lease. Monosite எப்படி கொண்டு வருவீங்க? Further, this proceeding also carries a reference to the government letter number சொல்லிட்டு, whereby the state government had directed the Commissioner of Geology and Mining to take necessary action for inclusion of the minerals sillimanite,
லெக்கோசின், ஜிர்கான் அண்ட் மோனோசைட். ஸோ ஏற்கனவே அவங்க இலுமினேட் கார்னட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதோட சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ண சொல்றாங்க போல இருக்கு. ஆஸ் ப்ரொவைடட் பை GO, based on the directions of the state government, the minerals sillimanite, leucosin, zircon and monazite were included in the mining lease of the 8th respondent. VV Minerals இதை இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 2012 இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. The government owned undertaking Indian Rare Earth Minerals is the only company empowered to deal with monazite in India. கவர்மெண்ட் கம்பெனி மட்டும் தான் டீல் பண்ண முடியும், வேற யாரும் டீல் பண்ண முடியாது. No private company is allowed to deal with monazite. Hence, very relevant as to on what basis the state government directed the inclusion of monazite to existing mining lease of the 8th respondent arises, and the state government failed to provide any satisfactory answer. So state government கிட்ட ஆன்சரே கிடையாது. எப்படி ஆன்சர் இருக்கும்? யார் எல்லாம் எவ்வளவு பேரு என்ன எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்கணும். This entire process of inclusion of such a prescribed substance without the sanction of the central government ought to be viewed seriously, and the level in which the state government has bent its machinery on the laws of the land to grant such an unlawful lease to the 8th respondent must be examined to unearth the presence of any political nexus, if any, the connivance of officials and the case. So இது ஒரு பயங்கரமான கூட்டு சதியாக இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், வைகுண்டராஜன், VV Minerals, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸாக இது இயங்கி இருக்கிறது. ஈவன் ராயல்ட்டில. ஸோ அதுக்கப்புறம் ராயல்ட்டிக்கு வரும்பொழுது ரொம்ப தெளிவாக நம்ம அமிகஸ் கியூரி கொடுத்த ரிப்போர்ட்டில் இருந்தெல்லாம் தெரிய வருகிறது எந்த அளவிற்கு இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராயல்ட்டிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5832 crores வந்து ராயல்ட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் மினரல் ரெக்கார்ட் பண்ண கொடுத்துருக்காங்கல்ல. பட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எந்த அளவிற்கு அவர்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நம்ம இங்க பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் அப்பியர்ஸ் தட் தி அபிஷியல்ஸ் ஃபைனலைசிங் தி செட்டில்மெண்ட், ஒரு செட்டில்மெண்ட்னு போட்டு இவங்க கலெக்டர் லெவலில் நடக்குது. செட்டில்மெண்ட் சாதாரண கிடையாது. ஸோ கலெக்டர்னா ஒரு IAS அதிகாரி லெவலில் நடக்குது. ஸோ யார் இந்த IAS அதிகாரிங்களா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க தான் போறோம். அந்த ஒவ்வொரு IAS அதிகாரிகளுடைய முகத்திரையும் நம்ம கிழிக்கணும், அவர்களுடைய இன்வால்மெண்ட்டை நம்ம வெளிக்கொண்டு வரணும். யாரெல்லாம் இந்த IAS அதிகாரிகள் இந்த மாதிரி ஊழல்ல இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவர்கள் மீது FIR பதிவு செய்யப்படணும், அவங்களெல்லாம் உள்ள தள்ளணும். Was deciding on a higher rate of 3% uniformly for the entire quantum of ROM னா அந்த raw sand சொல்றாங்க, transported as justification for the arbitrary method of deciding that royalty is chargeable சொல்லிட்டு. It has been specifically stated that royalty should be collected at the rate specified in the second schedule on the actual quantum of each processed mineral. ஸோ ஒவ்வொரு ஆக்சுவலா எவ்வளவு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு ராயல்ட்டி கால்குலேட் பண்ணும். ஆனா ஓவராலா அவங்க என்ன பண்றாங்க, 3% கணக்கு பண்ணி ரா சாண்ட் கணக்கு பண்ணி ராயல்ட்டியை செட்டில் பண்ணியிருக்காங்க. இதனால கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி வந்து அரசுக்கு வருமான இழப்பு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகள்லாம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கிளியர் ப்ரூஃப். அதே மாதிரி லோ ராயல்ட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, மொத்த ராயல்ட்டியை நம்ம பீச் அண்ட் மினரலுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. த சேல் பிரைஸ் ஆஃப் கார்னெட் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2013 377 ரூபாய். ஆனால் ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரு மெட்ரிக் டனுக்கு 8833 ரூபாய். நம்ம 377 ரூபாய், ஆந்திர பிரதேஷ் 8833 ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா சேல் பிரைஸை வச்சுதானே உங்களுக்கு வந்து ராயல்ட்டி கணக்கு பண்றோம். அப்போ சேல் பிரைஸே கம்மியா இருக்கிற 377 ரூபாய்க்கு தானே அது போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டியே கம்மியா வச்சுக்கலாம்ல. இது தொடர்ந்து இந்த சட்டவிரோத மைனிங்ல அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள். ஒரிசால வந்து 5500 இருக்கு. ஆனா ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பிரைஸ் என்னவா இருக்கு தெரியுமா கார்னெட்ல இந்த டைம்ல 15000 இருந்து 18000 இருக்கு. சோ சேல் பிரைஸ் எவ்வளவு, 15000 இருந்து 18000 இருக்கிறத ஆந்திரா 8000 சொல்றாங்க, ஒரிசா 5500 சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு நம்ம தான் சட்டவிரோதமா வரீங்களா, வாங்க பங்கெல்லாம் நாங்க வாங்கிப்போம், அரசாங்க கஜானாக்கு ஒன்னும் போவேணாம், அங்க நாங்க ஃபுல்லா சுரண்டிடுவோம்னு சொல்லிட்டு 377 ரூபாய் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இஷ்யூ ஆஃப் அண்டர்வேல்யூவேஷன் வாஸ் ரேஸ்ட், the sale price was refixed. இந்த இஷ்யூ ரைஸ் பண்ண உடனே என்ன பண்றாங்க தமிழ்நாடு அரசு, 377 இருந்து 5600 மாத்துறாங்க 2014. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல மிகப்பெரிய அளவுல லாஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ராயல்ட்டிலையும் சொல்லப்படுகிறது. சோ இந்த ரோல் ஆஃப் அபிஷியல்ஸ் இதுல வந்து ஏன் மிகப்பெரிய அளவுல
விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனி ரீசனபிள் மேன் cannot deny the involvement of officials. இது யாராவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் இதுல எந்த அளவுக்கு அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனாலதான் the officials involved in the scam, irrespective of the positions they hold in the system, irrespective of the positions, அவர்கள் ஒரு IAS அதிகாரிகளா இருக்கலாம், மிகப்பெரிய பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கலாம். அந்த IAS அதிகாரிகள் எல்லாம் இதை பார்த்தால் அவங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு. வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொருதும் பார்ப்போம், யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு IAS அதிகாரியும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தி அபிஷியல்ஸ் ஏன்னா இன்னைக்கு அந்த IAS அதிகாரிகள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பல்வேறு ஊழல்கள்ல ஒரு IAS அதிகாரி சக IAS அதிகாரிகளை காப்பாற்றுவது வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எந்த அளவிற்கு இது போன்ற தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறாங்க. 5-6 கோடி ரா சாண்டை வந்து சட்டவிரோதமாக பீச் சாண்ட் அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எந்த அளவிற்கு அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் சூறையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அன்னைக்கு நடந்த அநியாயத்திற்கு இன்னைக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The officials involved in the scam, irrespective of the positions they hold in the system, ought to be inquired and requisite action should be taken, including disciplinary action and criminal prosecution, or both as the case may be. இல்லையா, இவங்களால கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது முக்கியம். இட் இஸ் அகனைசிங் டு see the amount of loss to the exchequer, the amount of public money left uncollected by the officials. பாருங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட அந்த வைகுண்டராஜன் ஜாலியா இருக்கிறாரு, வெளியில தான் இருக்கிறாரு. 5800 கோடி ரூபாய் இன்னைக்கு கலெக்ட் பண்ணணும் இப்பதான் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, யார் பண்ணணும்? அப்போ எந்த அளவிற்கு அபிஷியல்ஸோட நெக்லெக்ட், அதுதான் சொல்றாங்க. பப்ளிக் மணி லெஃப்ட் அன்கலெக்டட் பை தி அபிஷியல்ஸ் டியூ டு தேர் நெக்லெக்ட், கரப்ஷன், பொல்யூஷன் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் பிரீச் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட். நம்ம மக்களாகிய நாம், நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகள், நாம் இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தகர்த்தி எறிந்து இது போன்ற ஊழலில் ஈடுபட்டு இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இதை தவிர ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ டு டினை the knowledge of a scam as huge as this, which is an organized crime and planned to the T at all levels in terms of execution by bending and subverting the law of the land, is unheard of. இந்த மாதிரி ஒண்ணு நம்ம கேள்வியே பட்டது கிடையாது. This is deeply disturbing and alarming னு உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. Hence the officials who have claimed that no allegations have taken place in spite of repeated complaints received by them, and the officials who have submitted reports with untrue and false findings claiming no illegal mining has taken place in spite of having knowledge about the same, should be brought to book and inquired about their involvement in the scam. எவ்வளவு IAS அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மைனிங் அதிகாரிகள், தாசில்தார்கள் எல்லாம் கிளீன் ரிப்போர்ட் எதுவுமே பண்ணலாங்க. வைகுண்டராஜன் அவரு ரொம்ப நேர்மையானவர், நியாயமானவர், எல்லாம் பக்காவா பண்றாருன்னு எவ்வளவு பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணும். சில பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஆல்ரெடி ரிட்டையர் ஆகி. அவங்க எல்லாம் கொண்டு சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத தான் நாம பாக்குறோம். So this ought to be probed in detail, and the amicus curiae report findings pinpoint at a political nexus angle which needs in-depth investigation. So amicus curiae உடைய ரிப்போர்ட் தெள்ள தெளிவாக இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இந்த நேரத்துல தான் நம்ம இவர்களை போன்றவர்களை நாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ககன்தீப் சிங் பேடி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், சத்யபிரதா சாஹூ ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அமிகஸ் கியூரி அவர் டாக்டர் சுரேஷ் எந்த அளவிற்கு பல வருடங்களாக தன்னுடைய எல்லா நேரங்களையும் செலவு செய்து சமூகத்துக்கு சமூகத்துக்கு பயன்படுங்கிற ஒரே நோக்கோட எவ்வளவு இரவுகள் அவர் இதுல கழிச்சிருப்பாரு தெரியாது. அவ்வளவு டீடைல் ரிப்போர்ட்ஸை அவர் சப்மிட் பண்ணியிருக்கிறதாக இந்த தீர்ப்பு சொல்லுது. அப்ப அந்த அளவிற்கு ஒரு சமூகத்தின் அக்கறை கொண்டு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் செய்த இவர்களை போன்றவர்களை நம்ம சமூகம் பாராட்ட வேண்டும். இவர்களை போன்றவர்கள் தான் நமக்கு ஒரு வெளிச்சம். இவர்களை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி இது போன்ற வேலைகளை நாம் தொடர்ந்து செய்வதற்கான மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இவர்களை போன்றவர்கள், டாக்டர் சுரேஷ் போன்றவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு அந்த பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் which needs in-depth investigation, அதை நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. பொலிட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் involved in this must be brought into the zone of inquiry, and if resulted in adverse findings, then strict legal prosecution must be taken அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ கடைசியில வரும்போது ஆக்டிவிஸ்ட்க்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் இதுல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல்
அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டாங்க, ஜேர்னலிஸ்ட் எப்படி மிரட்டப்பட்டாங்க, நம்ம நிறைய கேசஸ் வந்து பார்த்துருக்கிறோம். இந்த தாது மணலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு மிரட்டப்படும். ஒரு கலெக்டர், ஆசிஷ்குமார் கலெக்டர், அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி காணாம போனாருங்கிறதே ஒரு பெரிய கதை. அவரை ஏதோ ஒரு ஊழல்ல சிக்க வைப்பதற்கான வேலைகள்லாம் நடந்து, அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டோரியும் நீங்க கேட்டீங்கன்னா என்னடா இது ஏதோ படத்துல நடக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த வைகுண்டராஜனுடைய மிகப்பெரிய ஊழல். ஆனால் இது போன்ற ஊழல்வாதிகள் மிக பெருசிய அளவுல ஊழல் செஞ்சுட்டு, நான் ஒரு நியூஸ் 7 சேனல்னு ஒண்ணு பணத்தை போட்டு ஆரம்பிச்சு நீ ஊருக்கு நான் ஏதோ செய்தி சொல்றாங்களா, இவங்க சொல்ற செய்தியெல்லாம் எப்படி இருக்கும், இவங்க என்ன டிபேட் நடத்துவாங்க? இப்ப இதை பற்றி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அளவிற்கு ஸ்கேல் ஆஃப் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், வெளிவருவதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட், சில நேர்மையான ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. சில நேர்மையான அதிகாரிகளும் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் ஜகபர் அலி இறந்ததை நம்ம பார்த்தோம். அவர்களை போன்றவர்கள் எல்லாம் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதை பற்றியும் நீதிமன்றம் தெரிவிக்குது. இப்படி ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்கெல்லாம் எந்த அளவுக்கான ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு இடம் இருந்திருக்கிறது, மிரட்டலுக்கான சூழ்நிலை இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். Corruption in mining has become a norm and has been standardized by the officials involved. A pattern can be drawn from these illicit sand mining operations. The triangular link is undeniable here between the political, executive and the mining assets. So politicians, அதிகாரிகள், இந்த மைனிங் செய்யக்கூடிய வைகுண்டராஜன், வி விமல்ராஜ் போன்றவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சிஸ்டமிக் கரப்ஷன், இட் ஹஸ் பிகம் சிஸ்டமிக் கரப்ஷன் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ கன்க்ளூஷன்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரிப்போர்ட், அமிகஸ் கியூரி ரிப்போர்ட், ககன்தீப் சிங் பேடி ரிப்போர்ட், சாஹூ ரிப்போர்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அடுத்தது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் இவங்க கேட்கறாங்க. அதான் முடியாது, போதும் இவ்வளவு கமிட்டி ஃபார்ம் பண்ணதெல்லாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்து லைஃப் லைன் ஆஃப் ஹெல்தி எக்கானமியா இருக்கு. ஈவன் இஃப் சிங்கிள் செல் இஸ் மேலிக்னன்ட், தி என்டையர் சிஸ்டம் பிகம் கேன்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகள் செய்த ஊழலை வந்து உயர்நீதிமன்றமே, நீதிபதிகள் வந்து ரொம்ப டீடைல்டாக எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே, இப்படியா நாட்டை சூறையாடுவது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ கடைசியில் அந்த ரிப்போர்ட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாருடைய ரிப்போர்ட்டையும் அக்செப்ட் பண்ணி, the third report on the findings of the learned amicus curiae filed in 2018 estimating the quantity of revenue loss caused to the state exchequer to be recovered from the private respondents to the tune of 5,832 crores towards the cost of minerals and royalty for the quantum of minerals unlawfully mined, stored, transported and exported during the post-ban period is held legally valid. So அந்த 5,800 கோடி ரூபாய்க்கு இப்போ நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அரசாங்கம். அது ஒரு பக்கம் ரெக்கவர் பண்ணணும். அதற்கு பிறகு அந்த 7 கோடி 6 கோடியிலேருந்து 7 கோடி இருக்கு இல்லையா, அதெல்லாமும் அந்த ரிப்போர்ட் இல்லாமல் அக்செப்டட். ஸோ இப்போ அதனால எந்த அளவிற்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ, இப்போ சிபிஐயை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சிபிஐ கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ வந்து திஸ் கோர்ட் ஃபைண்ட்ஸ் இட் a fit case to refer the matter to the CBI. Hence, based on the findings in the committee reports discussed above and based on all other materials available on record, the CBI is directed to register criminal cases and launch investigation. So FIR ஃபைல் பண்ணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுல ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டைரக்டட் டு ஸ்க்ரூட்டினைஸ் இன்டு ஆல் த ஃபினான்ஷியல் அண்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இவங்க எல்லாருமே செக் பண்ணணும். ரெண்டாவது கஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகள் கொல்யூஷன்ல இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த கலெக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் கொல்யூஷன்ல இருந்தாங்க இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். கடைசியில ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட், லிபர்ட்டி இஸ் கிராண்டட் டு எனி பர்சன் டு இனிஷியேட் கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் இன் தி ஈவென்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் எனி ஆஃப் தி டைரக்ஷன்ஸ். இது கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ராயல்ட்டியை ரெக்கவர் பண்ணணும், காஸ்ட் ரெக்கவர் பண்ணணும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும், அப்புறம் சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இதுல ஏதாவது வயலேஷன் தென்பட்டால் anyone is at liberty, நீங்க நான் யார் வேண்டுமானாலும் நீதிமன்றத்திற்கு கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போட்டு நாம நீதிமன்றத்தை மூவ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இழப்பு யாரை பாதிக்குதுன்னா நேரடியாக மக்களாகிய நம்மளை தான் பாதிக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இதை சரிவர செய்யவில்லை, இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செய்யலைன்னா நேரடியாக மக்களை தான் பாதிக்குது. அப்போ மக்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது கண்டெம்ப்ட் போடுவதற்கு என்று அதையும் கடைசி பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் கொடுத்த இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக நம்ம பார்க்கிறோம். 10 வருடங்கள் கழித்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. தற்பொழுது 2015 ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் இன்னைக்கு 2025 வந்திருக்கிறது. அட்லீஸ்ட் இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்களோட வந்திருக்கக்கூடிய கேசஸ் பல நியூஸ் சேனல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிட்டத்தட்ட பல நேரம் விவாதம் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனா நீங்க எந்த டிவி சேனல்லையும் இதோடைய விவாதங்களை பார்த்திருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் மீடியா, அதுதான் இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் ஐ எம் டோல்ட் தட் இந்த தீர்ப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பே பல பொல்யூஷன் வேலைகள் நடந்து இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இதை பற்றி பெரிதாக எடுக்கக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாதுன்னு பல அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதாகலாம் நமக்கு செய்திகள் வருகிறது. ஸோ என்ன எது உண்மை அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள், மக்களுக்கு இது போன்ற ஒரு ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம செய்வோம், இதை தொடர்ந்து மானிட்டர் செய்வோம். யாரெல்லாம் இதில் வயலேட் பண்ணாங்கிறத பார்த்து நம்ம சிபிஐக்கு யாருக்கெல்லாம் தகவல் தெரியுமோ எழுதுங்க. கண்டிப்பாக நாம் இதனுடைய இன்வெஸ்டிகேஷனையும் நாம தொடர்ந்து மானிட்டர் செய்வோம். இது ஒரு பல நேரங்களில் நம்ம ரொம்ப சிரிக்கலா மக்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா, ஏதாவது நடக்குமா, நடக்காது அப்படின்ற நேரத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தி கொண்டிருந்த வைகுண்டராஜனை நீதிமன்றத்தில் நிக்க வைத்து, இல்லப்பா நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிற 5500 கோடி ரூபாய் கட்டு, நீங்க கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அவர் மேல பண்ணணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றமே இப்ப சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இது போன்ற விஷயங்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நம் போராடுவதற்கு, இது போன்ற ஊழலை எதிர்த்து தொடர்ந்து போராட வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம், அறப்போர் தொடரும். ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா? அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.